ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பேலத்துலேருந்து காரைக்காலுக்கு அப்டேட்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். பேலத்துலேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். ஸோ இங்கே வந்து ஏர்ட் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. அப் டு பண்டாரோ வரையும் ஊர் வரைக்கும் ஏர்ட் ஒர்க்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா லாரியிலேருந்து அப்பப்போ மண்ணு போயிட்டு வந்துட்டுருக்கோம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பண்டாரோ வரையிலேருந்து கொஞ்சம் ஒர்க்ஸ் இன்னும் நடக்கலை, ஏர்ட் ஒர்க்ஸ் இன்னும் நடக்கலை. அது காலையில் நான் கொடுத்துருப்பேன், நீங்கள் பாருங்கள். ஸோ கந்தன்குடி கிட்ட ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. இது மாதிரி பேட்சாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் கிராசிங்ஸ் ஒன்று சிஸ்டமே எடுத்துட்டாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 லெவல் கிராசிங் தான் வருது. ஸோ மெயின் இடம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கந்தன்குடி கிட்ட லெவல் கிராசிங் ஒன்று வருது. ஸோ அதுக்கு பில்டர்ஸ் போட்டு இப்போ தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஆரம்பிக்கல. அடுத்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்பகத்தூர்கிட்ட ஒன்று வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்பகத்தூர்கிட்ட ஒன்று வருது. அதுக்கு அடுத்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் கொல்லாபுரம் மெயின் ரோடு கிட்ட ஒன்று லெவல் கிராசிங் ஒன்று வருது. அடுத்தது கோவில்பத்துக்கு அப்புறம் உங்களுக்கு காரைக்கால் முன்பாக ஒரு சாலையில் வருது. ஸோ காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷன் அவுட்டரில். ஸோ இவ்வளோ தான் லெவல் கிராசிங்ஸு. மீதி எல்லாமே ஆர்யூபியாக பண்ணிட்டாங்க. ஸோ ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் கியரப் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு கியரே போட்டிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு ஓவராலாக நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடுறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பேலத்துலலாம் இப்போ ஏர்ட் ஒர்க் ஸ்டார்ட் இங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. பேலத்துலேருந்து ஏர்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்ருக்கு. அதே போல் காரைக்கால் வந்து திருநள்ளாறு முன்பு வரைக்கும் ட்ராக்ஸ் ஃபுல்லாக போட்டுட்டாங்க. இது கூடவே எலக்ட்ரிஃபிகேஷன் அப்டேட்ஸும் நடந்துகிட்ருக்கு. அது இவங்க முடித்த பிறகு தான் அது ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸ் அதுவும் போயிட்டுருக்கு. சேமாக எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ தான் கியரப் பண்ணியிருக்காங்க. இன்னும் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம காளகஸ்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்டெப்ஸு மேலே ஏறி தான் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே போவோம். அதே போல் தான் காளகஸ்திலையும் சரி, அம்பகரத்துலையும் சரி. ஸோ நீங்கள் மேலே ஸ்டெப்ஸு மேலே ஏறி தான் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதாவது சவுத்து சென்ட்ரல் ரயில்வேல இருக்கிற சிஸ்டம் ஃபுல்லாக இங்கே சதர்ன் ரயில்வேக்கு அப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாமே ஸ்டெப்ஸ் மேலே ஏறி தான் நீங்கள் போகிற மாதிரி. திருநள்ளாறுனா ஃபுல்லாக நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 படி மேலே ஏறி போனோன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே வரும். நாங்கள் அடுத்த ஒரு இதில் நாங்கள் போட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ திருநள்ளாறு கிட்ட ஃபுல்லாக ஆர்யூபி ஒர்க்ஸ் ஃபுல்லாக போயிட்டு இருக்கனால திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் முன்பு வரைக்கும் தான் ரயில்வே ட்ராக்கு போட்டிருக்காங்க. மீதி இருக்கிற எல்லாமே இன்னும் வேலை நடந்துகிட்ருக்கு. அதே போல் கோவில்பத்து ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அது ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ அதுக்கு லெவல் கிராசிங்கும் வச்சுட்டாங்க. ஸோ அங்கே பெரிய சிக்கல் இருக்குது. ஏன்னா செம்ம டிராஃபிக், இப்போயே செம்ம டிராஃபிக் நகரம் போகும்போது. ஆனால் அதெல்லாம் ரயில்வே கேட்டெல்லாம் மூடி திறக்கிறதுனா என்பது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ஒரு மேம்பாலம் மாதிரி கட்டிட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது. அது கட்டுறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதே போல் காரைக்கால் அவுட்டர்லேயும் நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. ஸோ அங்கேருந்து திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் முன்பு வரைக்கும் ரயில்வே ட்ராக்கு போட்டாச்சு. பாலங்கள் எல்லாமே கட்டி முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னோடய கணக்கு படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 45% பணிகள்லாம் முடிஞ்சிருக்கு. மீறி ஒரு 55 பணிகள் இப்போதான் நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? அதெல்லாம் நடந்து முடிப்பதற்கு ஒரு 7 மாதமாவது கண்டிப்பாக ஆகும். ஸோ திருநள்ளாறு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப் டு 2 மந்த்ஸ்க்குள்ளே. திருநள்ளாறு வந்து அடுத்தது இவங்க ஃபுல்லாக திருநள்ளாறு இன்னும் வேலையை ஆரம்பிக்கல. திருநள்ளாறு வந்து பேரளம் போகிற பாதையில் இன்னும் வேலையே ஆரம்பிக்கல. லெவலிங் ஒர்க்ஸ் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல, எதுவும் பண்ணலை. அது இப்போ தான் அந்த இடத்துல லெவல் கிராசிங்ஸ் ஒர்க்ஸு இது மாதிரி இடம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் கிட்ட ஒரு 6 லெவல் கிராசிங்கிட்ட வருது நாங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா. அதே போல் ரயில்வே ஸ்டேஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் காரைக்கால் எடுத்துட்டிங்கன்னா அடுத்தது கோவில்பத்து, அதுக்கு அடுத்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு, அம்பகரத்தூர். இந்த 4 ரயில் நிலையங்கள்லாம் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது. அதெல்லாம் ரயில் நிலையம் விட்டுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். அதுக்கு வேலைகள் எதுவும் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ டோட்டலாக 4 ரயில் நிலையங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. அம்பகரத்தூர் பொறுத்த வரைக்கும் கிராசிங் ஸ்டேஷனாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஸ்டேஷன் ஒரு பெரிய உள்ளடங்கி தான் கட்டியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 ட்ராக்காக கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க. தெரியல எந்த அளவுன்னு வந்தாலும் எனக்கு தெரியும். ஸோ இவ்வளோதான் ரயில் நிலையங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். வேறு ஏதாவது ரயில் நிலையங்கள் வந்தால் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கான வேலைகள் எதுவுமே நடந்துக்க மாதிரி எனக்கு தெரியல. இதெல்லாம் இப்போ அம்பகரத்துக்கு கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் இருக்குது. கோவில்பட்டு ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. திருநள்ளாறும் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அடுத்தது பேரளம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஓவராலாக பொறுத்த வரைக்கும் 45% பணிகள் முடிச்சுட்டாங்க. இன்னும் 55% பணிகள் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. இதைதான் இன்னும் பணிகள் முடிவதற்கு 7 மாதமாவது ஆகும். ஸோ இதான் இந்த காணொலி மூலியமாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த காணொலி ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் காணொலி கீழேயும் நான் கொடுக்குறேன். இது என்னென்ன ஸ்டேஷன் நாங்கள் பார்த்துருக்கோம், எல்லாம் என்னென்ன ஏரியா போயிருக்கோம் எல்லாமே நான் கொடுக்குறேன். அதையும் பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ நீங்கள் யாராவது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க பெல்லம் காரைக்கால் என்னாச்சுன்னு. நேற்றுக்கு எதர்ச்சியாக நாங்கள் போய் பார்க்கும்போது ஸோ சில பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது சுவாரஸ்யமாக இருக்குது. பணிகள் கியரப் பண்ணியிருக்காங்க. முடிப்பதற்கு இன்னொரு கண்டிப்பாக 7 மாதமாக ஆகும் என்ற என்னோட கருத்தில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாராவது ஆட்சேபம் இருந்தால் மறக்காமல் பண்ணுங்கள். ஸோ இந்த காணொலி பற்றி என்ன நினைக்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். காணொலி பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். காணொலி முடியல ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ட்ராக் போட்டாங்க. ஹால்ட்டு சாப்பிடலாம்.